திருச்சிற்றம்பலம். ஹரஹர நம பார்வதி பதையே, ஹரஹர மகாதேவா. தென்னாடுடைய சிவமே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. அருள்மிகு அங்கேற்கண்ணியம்மை உடனாய் உறையும் சொக்கநாத பெருமான் மலரடிகள் போற்றி போற்றி. சிற்றம்பலம். அருள்மிகு சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அருளி செய்த 7ஆம் திருமுறை 6வது திருப்பதிகம் திருவெண்காடு. திருவெண்காடு காவிரி வடகரை தலங்களுள் ஒன்று. இறைவர் திரு வெண்காட்டீசர், இறைவி அருள்மிகு பிரம்ம வித்ய நாயகி. தீர்த்தம் முக்குளங்கள்: சூரிய தீர்த்தம், அக்னி தீர்த்தம், சந்திர தீர்த்தம். இம்மூன்று தீர்த்தங்களிலும் நீராடி வழிபாடு செய்பவர்கள் பிள்ளைப்பேரை அடைவார்கள் என்பது இத்தலத்தில் வழங்கக்கூடிய செய்தி. இது திருஞான சம்பந்த பெருமானுடைய தேவார பாடல். பேயடையா பெரிவேதும் பிள்ளையினோடு உள்ள நினைவு ஆயினவே வரம் பெறுவர் ஐயுற வேண்டா ஒன்றும் வேயனத்தோள் உமைபங்கன் வெண்காட்டு முக்குளநீர் தோய் வினையார் அவர் தம்மை தோயாவாம் தீவினையே என்பது இனிது தெளிவுபடுத்தும். நமது சாத்திரங்களின் முதல் குருவாய் இருக்கக்கூடியவர் மெய்கண்டார். இந்த மெய்கண்டார் திரு அவதாரம் செய்வதற்கு காரணமாய் இருந்தது இந்த தலம். திருப்பெண்ணாகடம்ன்ற தலத்தில் அச்சுத களப்பாளர் என்பவர் புத்திர பெயரின்றி வருந்த அவர்களுடைய குலகுருவாகிய அருணந்தி சிவாச்சாரியார் அவர் அருளியபடி திருமுறையில் திருஞான சம்பந்த பெருமானுடைய திருமுறைகளில் கயிறு சாத்தி பார்த்து, அப்படி கயிறு சாத்திய பொழுது வந்த பதிகம் இந்த பேயடையா பிரிவேதுன்ற இந்த திருவெண்காட்டு திருப்பாடல். இந்த இப்பாடலில் பொருளை அறிந்து மகிழ்ந்த திருவெண்காட்டிற்கு தன்னுடைய துணைவியரோடு சென்று முக்குளத்தில் நீராடி இறைவனை வழிபட்டு சைவ சித்தாந்த முதல் குருவாய் விளங்கும் திரு மெய்கண்ட தேவநாயனாரை புத்திரராக பெற்று மகிழ்ந்தார்கள். அம்மெய்கண்ட சிவத்துக்கு அவர்களுடைய குலகுருவாய் இருந்த அருணந்தி சிவமே தலைமை மாணாக்கனாக இருந்தார் என்பது சித்தாந்த புராணங்கள் வழி நாம் அறியலாம். ஸ்தல விருட்சம் ஆலமரம், கொன்றை மரம், வெள்ளானை பூசித்து பேறு பெற்ற தலம். இப்போ நம்ம பதிக பொருள் பார்க்கலாம். திருச்சிற்றம்பலம். படம் கொள் நாகம் சென்னி சேர்த்தி பாய்ப்புலி தோல் அறையில் வீக்கி அடங்கலார் ஊர் எரியச் சீறி அன்று மூவர்க்கு அருள் புரிந்தீர் மடங்கல் ஆணை செற்று உகந்தீர் மனைகள் தோறும் தலை கை ஏந்தி விடங்கராகி திரிவது என்னே வேலை சூழ் வெண்காட நீரே. நம் பெருமான் சிவபெருமான் அருளி செய்த அருள் செயல்களையெல்லாம் கூறி அவனுடைய பெருமைகளையும் கூறி இங்கனம் பேரருள் கருணை உடைய நீ அதற்கு ஒவ்வாத செயல்களை செய்வது எதன் பொருட்டோ என்று சுந்தரமூர்த்தி சுவாமிகள் திருவெண்காட்டு பெருமானிடம் வினவி நிற்கின்றார். படமுடைய பாம்பை தலையில் சென்னியில் சேர்த்து வைத்துள்ளீர், புலித்தோலையினை பாயும் புலியின் தோலை அறையில் வைத்து கட்டி உள்ளீர்கள். அன்று முப்புறங்களையும் எரித்த அன்று அந்த முப்புற அசுரர்களையும் அழிக்கும் பொழுது அன்று மூவர்க்கு அருள் புரிந்தீர். புத்தனுடைய போதனையால் சிவநெறியை கைவிடாது இருந்த மூவர்க்கு அவர்கள் உய்யுமாறு நேரு அருள் செய்தீர். ஒருவரை குடமுழா முழக்கவும் இருவரை திருக்கோயிலில் வாயில் காவலராகவும் கொண்டமைய சுந்தரமூர்த்தி சுவாமிகளே திருப்புன்கூர் தலத்தில் பதியத்தில் அருளியுள்ளார். மூயில் செற்ற ஞான்று உய்ந்த மூவரில் இருவர் நின் திருக்கோயில் வாய்தல் காவலர் என்று ஏவிய பின்னே ஒருவன் நீ கரி காடரங்காக அப்படின்னு சொல்லி மானை நோக்கி மானடம் மகிழ மணிமுழா முழக்க அருள் செய்த அப்படி அருள் செய்த தேவதேவன் என்று சிவநெறியிலிருந்து வலுவாது கைவிடாது இருந்த மூவர்களையும் முப்புற அசுரர்களை அழிக்கும் பொழுது காத்து நின்ற அந்த அருள் செயலையும் காட்டி மடங்கலான்னா கூற்றுவனை மார்க்கண்டேயரின் பொருட்டு செற்று உகந்தீர். அவனை முதல்ல காலால் உதைத்து பின் அவனுக்கு அருள் செய்த பெருமான். பாம்பை தலையில் அணிந்திருக்கக்கூடிய பெருமான், புலித்தோலை அறையில் வைத்து கட்டி இருக்கக்கூடிய பெருமான், முப்புறங்களை எரித்த பொழுது சிவ வழிபாட்டிலிருந்து வலுவாது இருந்த அந்த மூவருக்கும் அருள் புரிந்த பெருமான். வழிபாடு உடைய மார்க்கண்டேயருக்காக யமனை உதைத்த பெருமான். இப்படி இத்தனை பெருமைகளையும் உடைய நீ தலை ஓட்டின கையில் ஏந்தி கொண்டு மனைகள் தோறும் தலை கையேந்தி தலை ஓட்ட கையில் ஏந்தி பிரம்ம கபாலத்தை கையில் ஏந்தி கொண்டு விடங்கராக நீர் பலியேற்றி மனைகள் தோறும் திரிவது ஏன் அப்படின்னு இத்தனை பெருமையும் இத்தனை அருள் குணங்களையும் உடைய நீ
பிரம்ம கபாலத்தை கையில் ஏந்தி பலியேற்றி திரிவது இந்த உயிர்களின் பொருட்டே. பக்குவமுள்ள ஆன்மாக்கள் துன்பத்திலிருந்து நீங்கி உய்தி பெற வேண்டும் என்பதற்காகவே இந்த உயிர்களின் பொருட்டே இறைவன் நாளும் விரும்பி பலியேற்றி வருகின்றான் என்னும் பொருள்பட இந்த பாடலை பதியம் முழுவதுமே இந்த பொருள்பட தான் பாடியிருக்கின்றார் சுந்தரமூர்த்தி சுவாமிகள். 2வது பாடல். இழித்து உகந்தீர் முன்னை வேடம் இமையவர்க்கும் முறைகள் பேணாது ஒளித்து உகந்தீர் நீர் முன் கொண்ட உயர்தவத்தை அமரர் வேண்ட அழிக்க வந்த காம வேளை அவனுடைய தாதை காண விழித்து உகந்த வெற்றி என்னே வேலை சூழ் வெண்காட நீரே. ஊழி காலத்தில் தேவர்களை எல்லாம் காத்தல் பொருட்டு, தேவர்களுக்கு ஓய்வு கொடுக்கும் பொருட்டு அந்த ஊழி காலத்தில் அவர்களுடைய உடம்புகளை எல்லாம் நீக்கி அவற்றை விரும்பி தன்னுடைய தோள் மேல் போட்டுக்கொண்ட பெருமான். இமையவர்களுக்கு ஓய்வு வேண்டி ஊழி காலத்தில் அவர்களுடைய தோலையும் முதுகெலும்பு இதெல்லாம் போர்த்தி அவர்களுக்கு ஓய்வு கொடுத்து கங்காளனாய் சட்டைநாதராக நின்ற பெருமான். என்றும் இரவாதபடி நம்மை காப்பவன்ற புகழையெல்லாம் விரும்பாது அந்த ஊழி காலத்தில் சம்ஹார காலத்தில் எல்லா பொருட்களையும் தன்னுள் ஒடுக்கி அதன் பின்னர் மீண்டும் இந்த உயிர்களின் பொருட்டு உயிர்களின் அறியாமை நீங்கும் பொருட்டு மீளவும் தன்னில் இருந்தே தோற்றுவிக்கக்கூடிய செயலை விரும்பி செய்யக்கூடிய பெருங்கருணையாளர் எம்பெருமானுடைய உயர் தவத்தை தேவர்களின் பொருட்டு தேவர்களெல்லாம் வேண்ட அழிக்க வந்த காமவேள் மன்மதன் அவனுடைய தாதையான திருமால் காணும்படி அவரால் அதை ஒன்றும் தடுத்து நிறுத்த முடியல. அப்படி அவர் பார்க்கும்படியே நெற்றிக்கண்ணால் எரித்து பின் அவனுடைய மனைவி துணைவி வேண்ட ரதி வேண்ட மீண்டும் அவருக்கு உயிர்ப்பிக்க செய்த பெருமான். சூரபத்மனால் துன்பப்பட்ட தேவர்கள் முருகப்பெருமான் திரு அவதாரம் செய்தாலன்றி தங்களுடைய துன்பம் நீங்காது என்று யோக நிலையில் உயர் தவத்தில் இருந்த பெருமானுடைய தவத்தை கலைக்குமாறு மன்மதனை தூண்டிவிட மன்மதனும் தேவர்களுடைய தண்டனைக்கு பயந்து பெருமானுடைய தண்டனையை நம்ம ஏற்றுக்கொள்ளலான்னு சொல்லி தவத்தில் இருந்த பெருமான் மேலே மலர்கணைகளை தொடுத்தான். அதனால் பெருமானுடைய நெற்றிக்கண்ணால் அவனுடைய தந்தை திருமால் காணுமாறு எரிக்கப்பட்டான். பின் அவனை உயிர்ப்பித்தார் பெருமான். இங்கனமாக நீர் செய்யக்கூடிய செயல்கள் அனைத்தும் புகழ் முதலியனவற்றை விரும்பி நம்மளை எல்லாரும் வாழ்த்தணும்னா புகழணும்னா அதை விரும்பி அன்றி இந்த உயிர்களின் பொருட்டே இந்த உயிர்களுக்கு நலம் செய்தல் பொருட்டே செய்யும் வெற்றிப்பாடை உடையவன் நீ திருவெண்காட்டு பெருமானே என்று சுந்தரமூர்த்தி சுவாமிகள் எம்பெருமானுடைய செயல்கள் அனைத்தும் இந்த உயிர்களின் பொருட்டே இந்த உயிர்களுக்கு நலம் செய்வதன் பொருட்டே அமைகின்றன என்பதை அருளியுள்ளார். 3வது பாடல். படைகள் ஏந்தி பாரிடமும் பாதம் போற்ற மாதும் நீரும் உடைவோர் கோவணத்தராகி உண்மை சொல்லீர் உம்மை அன்றே சடைகள் தாழ கரணம் இட்டு தன்மை பேசி இல்பலிக்கு விடையது ஏறி தெரிவதென்னே வேலை சூழ் வெண்காட நீரே. வேலை சூழ் வெண்காட நீர்னா வேலைனா கடல், கடல்கள் சூழ்ந்த திரு வெண்காட்டில் விற்றிருந்து அருள் செய்யக்கூடிய பெருமானே நீர் மாதுவும் நீரும் அம்மையுடன் நீரும் பூத கணங்களெல்லாம் பல வகையான படைகள் கருவிகளை கையில் கொண்டு உமது திருவடிகளை துதித்து வணங்கி கொண்டு நீண்ட புன்சடைகள் அசைய கூத்தாடி கழித்து வரும் இத்தகைய பெருமையுடைய வாழ்க்கையை வாழும் நீர் பலியேற்றி விடையேறி திரிவது என்ன. பூதகணங்கள் அப்படிங்கிறது முக்தி பெற்ற ஆன்மாக்கள். அந்த முக்தி பெற்ற ஆன்மாக்கள்லாம் அம்மை அப்பர் கோலம் கண்டு அவனை வணங்கி துதிக்குமாறு அருள் செய்கின்றார். இனி முக்தி பெறக்கூடிய ஆன்மாக்களுக்காக இல்லங்கள் தோறும் இந்த பக்குவமுள்ள ஆன்மாக்களுடைய இல்லங்கள் தோறும் பலியேற்றி தெரிகின்றார். எம்பெருமானுடைய செயல்கள் அனைத்தும் இந்த உயிர்களின் பொருட்டே உயிர்களுக்கு நலம் செய்தல் பொருட்டே என்று சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அருளியுள்ளார். 4வது பாடல். பன்னுளீராய் பாட்டுமானீர் பத்தர் சித்தம் பரவி கொண்டீர் கண்ணுளீராய் கருத்தில் உம்மை கருதுவார்கள் காணும் வண்ணம் மண்ணுளீராய் மதியம் வைத்தீர் வானன் ஆடர் மருவி ஏத்த விண்ணுளீராய் நிற்பதென்னே வேலை சூழ் வெண்காட நீரே. பண்ணுமாகவும் பாட்டுமாகவும் திருமுறைகளாகவும் திருமுறைகளின் பண்ணாகவும் இருக்கக்கூடிய பெருமான் அடியவர்கள் அந்த திருமுறைகளை பாடும் பொழுது அவர்களை உள்ளத்திலையும் நிறைந்து இருக்கக்கூடிய பெருமான், பண்ணாகவும் பாட்டாகவும் நிறைந்து இருக்கக்கூடிய பெருமான்.
மண்ணுலகத்தில் வாழக்கூடிய உயிர்கள் என்ன வடிவத்தில் கருதி வழிபடுகின்றார்களோ, அவர்கள் காணும் வண்ணம் எந்த உருவத்தில் தங்களுடைய கருத்தில் வைத்து வழிபாடு செய்கின்றார்களோ அந்த உருவத்திலேயே அவர்கள் காணுமாறு நின்று அருள் செய்யக்கூடிய பெருமான். பக்தர்களுடைய சித்தத்தில் சிவம் வைத்து அன்பால வழிபடக்கூடிய பக்தர்களுக்கு பண்ணாகவும் பாட்டாகவும் அவர்கள் உயிருக்கு உயிராகவும் இருக்கின்ற பெருமான் மண்ணுலகில் வாழுபவர்கள் காணுமாறு திருவுருவம் கொண்டு திருமேனி தாங்கியே இருந்து அருள் செய்கின்றான். அங்கனம் உருவம் தாங்கி நிற்றல். ஏன்னா இந்த மண்ணுலகத்தில் இருப்பவர்களும் முதல்ல ஒரு உருவத் திருமேனியைத்தான் கண்டு வழிபாடு செய்து பின் சித்தத்தில் சிவத்தை வைத்து வழிபடக்கூடிய அந்த பக்குவ நிலையை அடைவனும் என்பதற்காக, அதுவும் இந்த உயிர்களின் பொருட்டே இறைவன் திருமேனி தாங்குகின்றான். 5வது பாடல். குடமெடுத்து நீரும் பூவும் கொண்டு தொண்டர் ஏவல் செய்ய நடமெடுத்து ஒன்று ஆடிப்பாடி நல்குவீர் நீர் புல்கும் வண்ணம் வடமெடுத்த கொங்கை மாது ஓர் பாகமாக வார்கடல் வாய் விடம் விடற்றில் வைத்தது என்னே வேலை சூழ் வெண்காட நீரே. அடியவர்கள் குடத்தில் நீரை சுமந்து பூவையும் கொண்டு வந்து உனக்கு ஏவல் செய்ய, உமக்கு பணி செய்ய, உடம்பு பெற்றதன் பயனே நாளும் இறைவனை பூவும் நீரும் கொண்டு வழிபாடு செய்தல் பொருட்டே மாணிக்கவாசக பெருமான் எதியமை பணிகொள்ளுமாறு அதிகேட்போம் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே அப்படின்னு திருவாசகத்தில் காட்டுவார். தொண்டர்கள் எல்லாம் உமக்கு பணி செய்ய நீர் அம்மையோடு ஆடி பாடி ஏவல் செயல் செய்யும் தொண்டர்களுக்கு பேர் இன்பம் வழங்குகின்றீர். அவ்வாறு இருக்க நீண்ட கடலில் தோன்றிய நஞ்சினை விடத்தை மிடற்றில் வைத்தது என்னே. தேவர்கள் அமுதம் வேண்டி பார்க்கடலை கடைய வந்தது நஞ்சு. அதை கண்டு அலமந்து ஓடிய தேவர்கள் அவர்களுடைய துன்பத்தை நீக்குவதற்காக அவர்களை காத்தல் பொருட்டு அந்த கடலில் தோன்றிய விடத்தை நஞ்சை தன்னுடைய மிடற்றில் வைத்து தேவர்களை காத்த பெருமான். 6வது பாடல். மாறுபட்ட வனத்தகத்தின் மறுவ வந்த வன்களிற்றை பீறி இட்டமாக போர்த்தீர் பெய்ப்பலிக்கு என்று இல்லம் தோறும் கூறுபட்ட கொடியும் நீரும் குலாவி ஏற்றை அடரை ஏறி வேறுபட்டு திரிவதென்னே வேலை சொல்வென் காட நீரே. எம் பெருமான் சிவபெருமானோடு ஒன்றி இருந்த நினைமென்கள் உந்தமக்கு ஊனமில்லை அப்படிம்பார். அப்படி ஒன்றி நின்ற உள்ளத்தோடு அந்த பெருமானை நாளும் தொழுதுனா நமக்கு துன்பம் இல்லை. ஆனால் மாறுபட்ட குணத்தை உடைய களிறு, வன்களிறு, வேள்வி ஒன்றே போதும்னு நின்ன தாருகாவனத்து ரிஷிகள் ஏவி விட்டு அந்த மதங்கொண்ட யானையை அடக்கி அதனுடைய தோலை உரித்து போத்த சம்ஹாரமூர்த்தி. அவ்வளவு வல்லமையையும் பெருமையும் உடைய நீர் பெய்ப்பலிக்கு என்று பலியேற்றி இல்லந்தோறும் அம்மையோடு நீரும் விடையேறி பலியேற்று வேறுபட்டு திரிவது என்னே அப்படின்றார். யானையின் தோலை உரித்து போர்த்து அதன் மொத்தத்தில் நின்று நடமாடிய வலிமை உடைய பெருமான் தான். ஆனால் பலியேற்று வரும்பொழுது விடையேறி வருதல் என்னே வேறுபட்ட செய்கையின் காரணம் என்னப்பா? நம் பெருமான் சிவபெருமான் அறவடிவினான். என்றும் மாறாத அந்த அறவிடையின் மேல் ஏறி வரக்கூடிய அறவடிவினன் திருவெண்காட்டு பெருமான். அதனால் வேறுபட்ட கொள்கையோடு வேறுபட்ட வடிவங்களில் வேறுபட்ட திருமேனிகளில் தோன்றி அருள் செய்கின்றார். வெளிப்பட்டு நின்று வேறுபட்ட வடிவங்களில் வெளிப்பட்டு நின்று அருள் செய்கின்றார். 7வது பாடல். காதலாலே கருதும் தொண்டர் காரணத்தர் ஆகி நின்றே பூதம் பாட புரிந்து நட்டம் புவனி ஏத்த ஆடவல்லேர் நீதியாக ஏழில் ஓசை நித்தராகி சித்தர் சூழ வேதம் ஓதி திரிவதென்னை வேலை சொல்வென் காட நீரே. காதலாலே கருதும் தொண்டர், யாரெல்லாம் உன்னை மெய் அன்பால உன்னையே கருத்தில் கொண்டு பக்தியோடு வழிபடுகின்றார்களோ அந்த தொண்டர்களுக்கு அந்த பக்தியின் காரணத்தராகி நின்று அன்பால வழிபடக்கூடிய அடியவர்களுக்கு அந்த அன்பின் காரணமாக இறைவன் திருமேனி தாங்கி திரு நடனம் புரிகின்றான். பூதம் பாட ஞான நடனத்தை விரும்பி செய்கின்றார். அங்கனம் தொண்டர்களுடைய அன்பு காரணமாக திருநட்டம் புரிவதை தன்னுடைய நீதியாக உடையவன் பெருமான். உயிர்கள் பிறப்பு இறப்புன்ற அந்த பிறவிச் சூழலிருந்து நீங்கி நித்தராகும் பொருட்டு நிலைபெற்ற தன்மையை பெறும் பொருட்டு இறைவன் திரு நடனம் புரிந்து அதை தனக்கு நீதியாக கொள்கையாக உடைய பெருமான்.
நீ ஏன் வேதத்தை ஓதித் திரிகின்றாய்? அங்கனம் தொண்டர்களுக்கும் பக்தர்களுக்கும் சித்தர்களுக்கும் அருள் செய்யக்கூடிய பெருமான் வேதமோதி திரிவது என்னே? உயிர்களின் பக்குவத்திற்கு ஏற்ப உலகியலையே நோக்கக்கூடிய உயிர்களின் பொருட்டு அறநூல்களையும் வேதங்களையும் அருளி செய்துள்ளான். வேதங்களின் வழி உலகியல் நெறி ஒழுக்கத்தையும் உயிர்களுக்கு பந்தத்தையும், ஆகமங்களின் வழி மெய்நெறி ஒழுக்கத்தையும் பக்குவமுள்ள ஆன்மாக்களுக்கு வீடு பெற்றையும் தரக்கூடிய பெருங்கருணையாளன் கடல் சூழ்ந்த திரு வெண்காட்டு பெருமான். 8வது பாடல். குரவு கொன்றை மதியமத்தம் கொங்கை மாதர் கங்கை நாகம் விரவுகின்ற சடை உடையீர் விருத்தர் ஆனீர் கருத்தில் உம்மை பரவும் என்மேல் பழிகள் போக்கீர் பாகமாய மங்கை அஞ்சி வெறுவ வேளம் செற்றதென்னே வேலை சூழ்வெண் காடநீரே. குறாமலர், கொன்றை மலர், ஊமத்த மலர், பிறை, கங்கை நங்கை, பாம்பு, இப்படி எல்லாவற்றையும் தன்னுடைய சடையில் விரவ வைத்திருக்கக்கூடிய திருச்சடையில் சூடியிருக்கக்கூடிய பெருமான். விருத்தரானீர், முன்னோன், யாருக்கும் முன்னோன், முன்னோருக்கும் முன்னோனாக இருக்கக்கூடிய பெருமான். முன்னோன் காண்க முழுதோன் காண்க என்று திருவாசகம் நமக்கு காட்டும். அப்படி முன்னை பழம்பொருளாக இருக்கக்கூடிய பெருமான் உம்மை கருத்தில் பரவும், உம்மையே கருத்தில் வைத்து பாடுகின்ற என்மேல் உள்ள பாவத்தையும் போக்காது இருக்கின்றீர். பறவையாரனுடைய ஊடலை தீர்த்தல் பொருட்டு திரு ஆரூர் பெருமான தூது செல்ல அனுப்பிய அந்த பழியையும் என்மேல் இருந்து நீக்க மாட்டேங்கிறீர். அப்பெருமானையே தன்னுடைய கருத்தில் வைத்த அன்பாலையும் தோழமை நெறியாலையும் உரிமையோடு செய்த செயல்கள். ஆனால் உமது பாகத்தில் உள்ள மங்கை அஞ்சுமாறு இந்த யானையின் தோலை உரித்து பொறுத்ததென்னே வேலை சொல் வெண்காட நீரே. 9வது பாடல். மாடம் காட்டும் கட்சி உள்ளீர் நிச்சயத்தால் நினைப்புள் ஆர்பால் பாடும் காட்டில் ஆடல் உள்ளீர் பரவும் வண்ணம் எங்கனேதான் நாடும் காட்டில் அயனும் ஆளும் நணுகா வண்ணம் அனலுமாய வேடம் காட்டித் திரிவதென்னே வேலை சூழ்வெண் காட நீரே. உம்மையே அன்பால தொழுது வழிபடக்கூடியவர்களுடைய நிச்சயத்தால் நினைப்புள்ளார். உம்மையே வழிபடக்கூடிய உன்னையன்றி வேறு தெய்வம் உள்கேன்னு பெருமானுடைய திருவடிகளையே வழிபடக்கூடிய நினைப்பு உள்ளவர்கள் பல திருக்கட்சி ஏகம்பத்தில் எழுந்தருளி இருக்கக்கூடிய அந்த அருள் கோலத்தை காட்டுகின்றீர். அது அன்றியும் பேய்களோட காட்டில் பாடிய ஆடலை உடையவராக இருக்கின்றீர். அது இல்லாமல் திருமாலும் பிரம்மனும் தானே தலைவன் என்று தரிக்கி நின்ற பொழுது அவர்கள் காணுமாறு தீப்பிழம்பாய் நின்ற வடிவத்தை காட்டி நின்றீர். உம்மை நாங்கள் எங்கனம் கண்டு என்ன வடிவில் கண்டு வழிபடுவது, பரவி வழிபடுவது எங்கனம்? தெளிந்த சிந்தை உடையவர்களுக்கு அம்மையப்பராக அருள் கோலமும் தற்போதத்தால் வழிபடக்கூடியவர்களுக்கு அவர்கள் நெருங்க முடியாதபடி தீப்பிழம்பாயும் ஊழி காலத்தில் முக்தி பெற்ற ஆன்மாக்களோடு சுடுகாட்டில் ஆடலை விரும்பி செய்யக்கூடிய பெருமானம் என பல வேடம் காட்டி வித்தக வேடம் காட்டும் விகிர்தன் நம் பெருமான். 10வது பாடல். விருத்த வேதம் ஓத வல்லார் வேலை சொல்வெண் காடுமேய விருத்தனாய வேதன் தன்னை விரிபொழில் திருநாவலூரன் அருத்தியால் ஆரூரன் தொண்டன் அடியன் கேட்ட மாலை 10ம் தெரிந்த வண்ணம் மொழிய வல்லார் செம்மையாளர் வானுளாரே. திருச்சிற்றம்பலம். வேதங்களை விரித்து ஓதிய பெருமான், உயிர்களின் பொருட்டு வேதங்களை விரித்து ஓதிய பெருமான் விருத்தனாகன், முன்னோருக்கும் முன்னோனாய் இருக்கக்கூடிய பெருமான். அவனே மூத்தோன். அந்த கடல் அலைகள் சூழ்ந்த திரு வெண்காட்டு பெருமானை அருத்தியால் விருப்பத்தால் அன்போடு சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அருளி செய்த இந்த பதிகத்தை 10 பாடல்களை தெரிந்த அளவில் பண்ணோடு கூடி அதன் பொருள் உணர்ந்து பாடுபவர்கள் சிறப்பு உடையவர்களாக, அறிவின் குற்றமெல்லாம் நீங்க பெற்றவர்களாக சிவலோகத்தில் செம்மை பெற்று வாழும் அருள் நிலையை பெறுவார்கள். திருச்சிற்றம்பலம். அருள்மிகு பிரம்ம வித்ய நாயகியம்மை உடனாய் உரையும் திரு வெண்காட்டீசர் திருவடிகள் போற்றி போற்றி. அருள்மிகு சுந்தரமூர்த்தி சுவாமி திருவடிகள் போற்றி போற்றி. திருச்சிற்றம்பலம்.